ரொம்ப டேஸ்டியான கேரட் பால் டெசர்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்து குட்டி குட்டி துண்டுலாக வெட்டி மிக்சியில் போட்டு வைக்கலாம். இது கூடவே 1/2 கப் பால் விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கலாம். இப்போது ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகினதும் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல கேரட் அதையும் இது கூட சேர்த்து விடலாம். கேரட்டின் பச்சை ஸ்மெல் போனதும் 2 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, 1/2 கப் பால். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே 1/2 கப் ரவையை முதலே வறுத்தெடுத்து வச்சுக்கொள்ளுங்கள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கைவிடாமல் கிளறிக்கொண்டே இருங்கோ, அடி பிடிச்சிடும். ரவை பால் எல்லாமே சேர்ந்து இதை மாதிரி இறுக்கமான பதத்துக்கு வரணும். இதை நாங்கள் இப்போ எடுத்து சூடாறினதும் சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்செடுக்க போகிறோம். இதே சைஸ் அளவு குட்டி குட்டி போலாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே கூட சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும். நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றி 10 நிமிடம் ஸ்டீமரில் அவிச்சு எடுக்க போகிறோம். எனக்கு மொத்தமாக 15 உருண்டைகள் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு சின்ன சின்ன போலாக வேணுமெண்டா அப்படியும் செய்யலாம். இது இப்படியே வேகட்டும். ஒரு சட்டியில் 2 கப் பால் விட்டுட்டு அதில் 1/4 கப் சுகர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவையாண்டா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. பால் கொஞ்சம் கொதித்து நல்லா வற்றி வரும்போது 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் இதையும் இதோடு சேர்த்துடலாம். இதில் 6 ஏலக்காய் தட்டி பவுடர் ஆக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்க்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசிமா, இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்து விடலாம். இது எதுக்கு சேர்க்கிறோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதுக்காகத்தான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே திக்காக வந்திருக்குல்ல. இப்போது வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல போல்ஸ், அது எல்லாத்தையும் ஒன்றொண்டா பொறுமையாக சேர்த்து விடலாம். ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கி விடலாம். இப்போ சூப்பரான க்ரீமியான கேரட் பால் டெசர்ட் ரெடி ஆயிட்டு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்குமே இந்த டெசர்ட் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதி. சமைப்போம், சுவைப்போம்.